கருமசாமி. ஆமா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்க வந்தது யார்? எனக்கு என்ன மனக்கவலை என் தாய் கண்டோ இருக்கை தினம் என் கவலை எனக்கு என்ன மனக்கவலை. மகளே, அல்லலை ஓட்டுவான் வல்லமை கூட்டுவான் அம்புலி காட்டினல் அமுதம் ஊட்டுவான் தொல்புவி எனக்கொரு தொட்டிராயாட்டுவான் சுத்தமுத்த சமத்துவத்தை. என்ன வேணும்மா? கண்ணு முடிக்கா கேட்டுருவோம். கருப்பசாமி, அந்த பொண்ணு பூவும் பொட்டுமா புன்னகையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். புனிதமான வாரிசும் பிறக்கும், குடும்பத்தோட வந்து ஒருங்கிணைவும் செய்வா. ஆனா நீ ஏத்துக்கிடுவ, உன் குடும்பத்தார் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவங்க மரத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்க வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? அந்த விஷயத்தை வெற்றியாக்கிறதுக்கு ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமை வேண்டும். கிரகம் அதுவரை இருக்கு. ஜெயிச்சு தார ஐஸ்வர்யமா இருக்கலாம். நல்லா என்னை பார்த்து போகணும். சரியா கர்மசாமி? ஆமா ஆமா, சேலம் எல்லை சேலம். பார்க்குற தொழிலில் அடிக்கடி நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அதை எனக்கு செம்மையாக்கி தரணும் கருப்பசாமி கேட்டு வந்திருக்கியா? காலில் விட்டுவா. அமைதியா இருந்தா கோயிலுக்குள்ள இன்னும் ஒரு முறை காலில் விட்டுவாடா கொடுக்கணும். என்னடா சொல்லுது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? அங்கே காளியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் வருது. அதே போல திருநாகம் கொடை கொண்டு ஒரு அம்மனும் அங்கே இருக்கிறாள். சரிதானடா? பக்கத்துல நிறைய பண்டம் படிகாரம் சுட்டு சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எல்லைக்குள்ள நான் பார்த்தேன். இப்போ 2.25 ஆண்டுகளாக நீ பார்க்கக்கூடிய தொழில மன வருத்தமும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இதை காப்பாத்தி தாரம்னு சொல்லி எனக்கு ஒரு தெய்வ சக்தி உடைய ஒரு அடையாளம் கொடுத்தார். அது இப்ப என் கையில இல்ல, தொலைஞ்சு போச்சு. அதனால நான் நஷ்டப்படுவனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கற்பனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. காலில் ஒன்று அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படி மனத்தை தளர விட வேண்டாம். இப்ப வச்சிருக்கக்கூடிய தொழிலை மாத்திக்கிடலாமா, இதே தொழிலை பார்க்கலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் தான் உனக்கு. சில லட்சங்கள் அதுல நஷ்டமாயிட்ட. அதனால இந்த பழைய தொழிலையே பாரு. உனக்கு நான் லாபத்தை உருவாக்கி தாரேன். புது இதா போட்டு பணத்தை போட்டு நஷ்டப்பட கூடாடா. வேற என்ன வேணும்? இருக்கா? இந்த வருஷம் அந்த லிஸ்ட் வந்தாச்சு. அவளுக்கு உயர்வு கிடைச்சாச்சு, பணமும் கிடைக்கும், வீடும் அமையும். இந்த குற்றம் சரியாக்கிறது. கர்மசாமிக்கு ஆபரேஷன். யாருக்கு ஆபரேஷன்? யாருக்கு? என்ன ஆபரேஷன்? என்னடா ஆபரேஷன் உனக்கு? காது கேட்கலடா. கால் வந்துட்டு வா. இயர்போன் வைப்பானா காதுல? அது யாருடா? உன் பிள்ளையா? அமைதியா யாரும் நீங்க பேசுறதுக்கு இங்க வரல.
நான் பேசுறத கேட்கத்தான் நீங்க வந்திருக்கீங்க, சரிதானா? பாம்பு எங்க வந்துச்சு? போகுதா? எத்தனை தரம் பார்த்தீங்க? அதை அடிக்கிறதுக்கு முற்படலையா? 3 ஒரு கால் வந்துட்டாங்க. மனமேவும் ராஜகுமாரன். பையன் கையில செல் இருக்கா? என்ன செல் பாப்பேன் அடிக்கடி? என்ன பாப்பேன்? என் செல் கொடுக்காட்டா உனக்கு உனக்கு அமைதி இருக்காதா? இங்கே அப்புறம் என் கேள்விக்கு பதில் சொல்லடா. அவனுக்கு செல் கொடுக்காட்டா உனக்கு அமைதி இருக்காதா? ஏன் இதை சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? போன வாரம் ஒரு பிள்ளை வந்திருந்தான், ஒரு பையன் வந்திருந்தான். செல்லு கொடுத்து மைண்டு சேஞ்ச் ஆயிடுது. அவனை பாடா படுத்தி அவங்க தாயும் தகப்பனும் அவனை திருத்ததுக்கு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்கடா. கோமுல சேர்த்துருக்காங்க. அதனால பிள்ளைகள்கிட்ட செல் கொடுக்குற பழக்கத்தை எல்லாரும் நிப்பாட்டுங்க. அதான் மிக சரி. ஓரளவு மனப்பக்குவம் அடைந்து வந்த பிறகு அவங்க அந்த செல்லை யூஸ் பண்ணலாம். அது பிரயோஜனமா இருக்கும், காரியத்தோட இருக்கும். புரியுதா? புரிஞ்சுக்க. இப்போ இவனுக்கு இந்த காது சம்பந்தமான பிணி, அடுத்து இந்த செவி பறை சரியாகுமா ஆகாதா? எதிர்காலத்துல இவருக்கு எதுவும் குறை ஏற்படுமாங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல ஓடிட்டு, அந்த குறை இருக்காத அந்த செவிப்பறை ஏங்கும்னு உத்தரவாயிடுது. தைரியமா இருக்கு. ஒன் சைடு தான் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு சைடு வந்து 60% கேக்கு. புரியுதா? அதையும் வலிமையாக்கி தெளிவு பண்ணி கொடுத்துருவோம். இவனுக்கு இன்னொரு குறை என்னன்னா, மனதை கவனிக்க மாட்டேக்கான். நம்மள அவன் இருந்துக்கே போறான். எங்க இருக்க அப்படி பார்க்க மாட்டான். எங்க இருக்க அப்படி. அதனால இவன் எப்பொழுது இவனுடைய கவனத்தை நம்பால் திருப்பி விட்டால் செவிப்பறை ஒழுங்காக இயங்கும். 7 முறை கூட்டுவா, 7வது முறையில ஒரு பயிற்சி கொடுக்க சரியாயிருவான்டா. கால் விட்டுவான். வேற என்னப்பா வேணும் உனக்கு? இப்பவுமே கேட்டக்கா, நீ கேட்கட்ட உங்க ஆத்தா ஒண்ணு அங்க போய் சண்டை போடுவா. என்னடா வேணும்? கடனை தீர்த்து தாரேன், உன் பணம் மெல்ல மெல்ல வீட்டுக்கு வந்து சேரும். நல்லா இருக்கா? ஜெயிச்சு வா, சந்தோஷமா இரு. பக்கத்துல வா, எட்டி பூச முடியாது, ஓடி வா பக்கத்துல. மாமா நல்லா இருமா, இந்தாடா உன் காதை நல்லா கேட்க வச்சிரும், ஆனந்தமாக்கிரும். ஓடு. கர்மசாமி அப்படியா? ஓஹோ. சேலம் எல்லை இழந்த பணத்தை மீட்ட முடியுமா? எவ்வளவு கொடுத்து? யார்கிட்ட கொடுத்தீங்க? அவன் போடு போயிட்டான. கால் விட்டுவான். ஏய், நல்ல காலில் விடலையே, ஏனோ தானே விழுந்துட்டு வர ராஸ்கல். சாமிகிட்ட மனசை கொடுல, நீங்க கொண்டு வா. மனசை கொடுங்க. உங்கள்கிட்ட சொத்தமா கேட்க, மனசை தானே கேட்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிறைய பேர்கள் இந்த இடம் சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி உங்களுக்கு பத்திரம் முடிச்சு தந்துருதோன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. சில பேர்கள் அதில் வெற்றி அடைஞ்சிருந்தான், பல பேர்கள் ஏமாந்து தெருவில் போயிருந்தான். அப்படி ஏமாந்ததுல நீங்களும் ஒரு ஆளுக்கும். இப்ப அந்த இடத்துக்கு ரூபா வாங்குறானா, அவன் எங்க இருக்கான்? இவர் யாரு? சித்தப்பா. அவன் இப்போ அந்த இடத்தையும் அந்த விஷயத்தையும் அவன் பேருக்கு இல்லாம மாத்திட்டு போயிட்டான். புரியுதா? அதனால அவனால அதுக்கு பலன் கொடுக்கவும் முடியாது, பதில் கொடுக்கவும் முடியாது. அவன் பக்கத்துல ஒரு வழக்கறிஞர் இருந்து சரியான வழிகளை காட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பணம் வேணுமா, இடம் வேணுமா? ஒரே வார்த்தை, பணம் தந்தா போதும். கால் அனுப்புவான். $5 லட்சம் கிடைக்கும்.
அதுபோக 1,00,000 கிடைக்கவே செய்யாது. நீ தலைகடன்னாலும் இந்த 5 லட்சத்தை வாங்கி பிழைச்சிக்காங்க, நல்லா இருங்க. இன்னொன்று இருக்கு, எங்கள் அப்பா கல்யாணத்தை பார்க்காத எங்கள் தாத்தா இருந்துட்டாரு, எங்கள் அண்ணன் எங்கள் கல்யாணத்தை பார்க்காத எங்கள் அப்பா இருந்துட்டாரு. எங்களுக்கும் இப்படியே தான் இருக்குமோ இல்லை? இல்லை, அந்த பாரம்பரியத்தை மாற்றி தரேன். அடுத்த முறை வரும்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஜெயிச்சு தரேன். இந்தாங்க, நல்லா இருக்கு, மனசில் என்ன இருக்கு, அதை நிறைவேற்றி வச்சுருவோமா? சரி, போயிட்டு வாங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது. கரூர் தானே? கால் வந்துட்டு வாங்க. பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக ஏங்குகிறேன். என்னம்மா வேணும்? அதான் நான் ஒரு பாட்டு பண்ணேன். என்ன பண்ணேன்? அப்படிதானே ஏங்குதே. கால் வந்துட்டு மல்லிகை போல் மனதில் வாழும் மணலைக்காக வாடுகிறேன், நான் பாடுகிறேன். ஊருக்கு உழைப்பவன் படத்துல ஏசுதாஸ் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பாடிய பாடல் தெரியுமா உனக்கு? பொம்பளை பிள்ளை பிறக்கும், ஏத்துக்கிடுவியா? என்ன பேர் வைப்ப? என் தங்கை காளீஸ்வரினி பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. இன்னும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய, கொடுத்தவரும் தருதானே, வாய் பேச மாட்டேங்கிய, கொடுக்கலாமா? சரி சுவாமியே, இந்தா குழந்தை வரம் கிடைச்சாச்சு. நல்லாரு மகளே, மன பதட்டம் கொள்ளாதே. காட்பீட்டு உனக்கு அப்பப்போ கூடுதல் அடிக்கிறது, அதை பற்றி உனக்கு ஒரு கவலை இருக்கிறது. அதில் ஒரு நோயும் இல்லை, பேயும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ மாத குளிப்பு சமயத்தில் வயிறு ஏற்றி கிடுகிறது, சரியாக கழிய மாட்டுக்கு. இது ஒரு குழப்பமா இருக்கும், ஒரு சிந்தனை ஓடுகிறது. ஒன்றுமே இல்லை, வெற்றி ஆயிடும். அப்படியா? என்கிட்ட வரவாங்கண்ணே, 3 மாதம் கழிச்சு போகும், போகாண்டான்னு முடிவுக்கு வந்துடும், ஓடிப்போ. என்ன பார்த்து போங்க, சேர்த்து விட்டு தரேன். என்ன பிடிவாதம் பிடிச்ச கழுதையை சேர்த்து வச்சிருவோம், சரியா? கர்மசாமிக்கு அதே காரூர் அரசன். அரசனா யாருப்பா? ஆம்பளன் அர்த்தம், ஆம்பளை சிங்கம் அர்த்தம். என்னடா குடிப்பீல சரானே? இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னொரு முறை, கால இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னொரு முறை. என்னப்பா வேணும்? கடன்களால் நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன தனியை பேசிக்கலாமா? புரிஞ்சுக்கிட்டோம்னா தெரியும். எஸ், 3:30 என்ன பாருங்க. என்ன சுவாமியே? சரி, மெல்ல மெல்ல மெல்ல. முருகா, என்னப்பா இப்படியெல்லாம்? வடகரை பார்வதிபுரம் வடகரை 2 பாட்டி வந்திருந்தாள. வடவரையில சந்தன மாரியம்மன் கோயில் பக்கம் இருந்து. வடவரை, ஏன் பாட்டி எங்க இருக்கீங்க? 2 பாட்டி எஞ்சி நடக்க வர முடியாம கருப்பு கிழவி. எங்கம்மா இருக்கீங்க பாட்டிம்மா? எங்க நடக்க முடியாது. இன்னொரு முறை கால் வந்துட்டு, இன்னொரு தடவை கால் வந்துட்டு. அகிலாண்ட ஈஸ்வரியே ஆத்தாடே வாரவம்மா. எக்கா இரு, எக்கா இரு இரு இரு. அப்படி கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? வீட்டுக்குள்ள போய் படுத்தா யாரோ வந்து அமுக்கிறது மாதிரி பொம்பளைக்கு தெரியுது. ஏதோ ஒரு ஆவியை ஏவி விட்டுருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால அந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி நடமாடுது. அதை வெளியேற்றி தந்துட்டா போதும்ல, கால் சொல்லலாம்.
காப்பாற்றித்தாரேன், வெற்றி ஆக்கிடுவேன். சரி, வாங்க 2 பேரும். என்ன வேணும் உங்களுக்கு? எங்க இருக்கான்? அப்படியா? ஒழுங்கா இருக்கானா? அவன் ஒழுங்கா இல்லை, பொம்பளை பிள்ளைக்கு மேலெல்லாம் சுற்றுதான். அதான் அவனை சரி பண்ணி தந்துடலாம்னு நினைக்கிறேன். அதான் உங்களை ஆசையோடு கூப்பிட்டேன். சரியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டான். இந்த பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி சுத்தமாக யாருக்கு முன்னாடி சுற்றுவான்? அது கேட்காதுங்களா? கர்பசாமிக்கு வரலாம். இந்தா திருத்தி தாரேன், நல்லா இருக்கு, வெற்றியாகலாம். அக்கா ஓம்பிள்ளைகள் எங்க இருக்கு? சரி, இந்தா கடன் படாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். சந்தோஷ் மாதிரி என்ன கும்பிட்டு காணல. இந்தா ஓம்பு 2 போட்டா தரேன், வாங்கிட்டு போ. என்ன? சென்னை மாநகர் உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்தது யாரு? வாடா வா, ரோமாட்டிக்கா, கால் வந்துட்டு வா. இன்னொரு தான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வனை வைவனை கோளாறு என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் உன் உள்ளத்துல ஒரு சோகமான பய உணர்வு இருக்கா இல்லையா? அதனால நமக்கு எதையும் தேன்மணி செய்ய முடியுமா முடியாதாங்கிற ஒரு தடுக்கல் உன் உள்ளத்துல இருக்கு. ஆனா உனக்கு அமைந்த வேலை தெளிவாக நடக்கும். இப்போ உனக்கு திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் தெளிவாக நடந்து கொண்டு இருக்கும். அதுல வாழ்க்கையில இந்த தடுமாற்றம் வந்துடக்கூடாது, ஐஸ்வர்யமா இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை நீ கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. எதுக்கு ஓடிட்டு இருக்கான்? லேப்டாப் வச்சிருக்கியாடா? லேப்டாப் வச்சிருக்கியா? அடிக்கடி அதையே தட்டுது, என்ன விஷயம்? கம்ப்யூட்டர் சொந்த வேலை பார்த்து அமைதியா இருங்க. என்ன வேலை? சரி, ஓகே, கால். உன் உள்மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிர்ச்சியை நீக்கி தெளிவான வழிகாட்டி தாரேன். கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி வெற்றிகரமா இருப்பாய். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பா, கருப்புசாமி பேர் மாத்தி தாரேன். ஒரு 3 மாதம் பொறுமையா வந்துகிட்டே. அதே சென்னை மாநகர் திருக்கோவில் பணி. அங்கமெல்லாம் தங்கும் மேடி உட்காரலாம். இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துட்டேன். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இருக்கிறது சொந்த வீடு இல்லை. அதே போல இதற்கு முன்பு பணி செய்துகிட்டு இருந்த ஒரு ஆலயத்தில் ஒருவர் மறைமுகமாக மனவஞ்சனை செய்து உன்னை திசை மாற்றி விட்டு இப்போ உன்னுடைய கோவில் பணி நின்று விட்டது. அதுல மாந்திரிகம் இடம்பெற்றது என்பது உண்மையாகும். இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் உண்டு. இதற்கு முன்னால மாறி பூஜை புரஸ்காரங்களை தெளிவாக செய்து கொள்ள முடியாத குறைபாடுகளும் இருக்கு. ஒரு பிள்ளைய பற்றிய மனவேதனையும் உழப்பன் உள்ளத்துல உழப்பன். சரியாக மனசு இருக்குமா இருக்காதா, நம் எண்ணத்துக்கு கட்டுப்படுமா கட்டுப்படாதா என்ற ஒரு குளறுபடியான உள்ள ஒரு பிள்ளைய பற்றிய சிந்தனை உள்ளத்துல இருக்கு.
அதை எந்த ஒரு மனநிலைகள் மாற்றம் இல்லாமல் தெளிவாக்கி தந்தா போதும்ல. கால் நிறுத்தணும். வேற என்னப்பா வேணும்? உட்காரலாம். அந்த நகை வெளியில உள்ளவங்களால் களவாடப்படவில்லை, வெளியே உள்ளவங்களால் களவாடப்படவில்லை. ஆனா நம்ம கை தவறி அது களவாடப்பட்டது என்ன நினைக்கிறீங்க? அதை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? நீங்க நினைக்கிற மனிதர்கள் மீது சந்தேகப்பட வேண்டாம், குழப்பம் வேண்டாம். வாங்கி தரேன், இந்தா ஜெயிச்சுக்காங்க. வாங்கி தரேன். மாரியாச்சி ஆவணியில் அந்த இடம் கிடைக்கும், அந்த கோயில் கிடைக்கும். ஜெயிச்சுக்காமலே அடுத்த வரும்போது அந்த காலை சரியாக்கி தரேன். நல்லா கிடக்கு. யாருக்குப்பா கிடக்கு? என்ன கேஸ்டா? கால் வந்துடலாம். வணக்கம் அக்கா. யார் இவங்க? தாயார், பெற்றெடுத்த தாயார். மணமகள்வா இருப்பாய், மங்களலட்சுமியே வாழ்க. இவன் சேட்டக்கார வீரா. இவன் யாரு? ரெண்டாவது வீரா உன் தம்பியா? நீ ரொம்ப பேசுவானே, விவரம் உள்ளவங்கள நீங்களாம். என்ன சரி பாப்போம், போங்க பாப்போம். சாமி எழுஞ்சிருவனு. உட்காருங்க உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த நீதிமன்றத்து வழக்கு உனக்கு வெற்றியாக கிடைக்கக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கு. அடுத்து எந்த ஒரு சொத்து சொந்தமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஒருவருடைய இல்லற வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் மனவேதனையும் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள. அப்படி ஒரு சங்கடம் இல்லாம ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்னடா வேணும்? பக்கத்துல வா. என்ன வியாபாரம் பாக்குறேன்? பக்கத்துல வா. நீ தண்ணி அடிப்பியாடா? இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லையா ஐயா. இவன் நினைப்பா எங்க அண்ணன் அடிப்பான், அவன் எங்க தம்பியும் அடிப்பான், இவங்க சொல்லுவாங்க எல்லாரும் அடிப்பாங்க. கருப்புசாமி நீங்களே தண்ணி அடிக்கன்னு கேட்பான். கேப்பலால கால விட்டுவான். நீ அடிப்பியா? நைட்ல அதான் ஐயோ பாவம். சரி தொட்டவே வேண்டாம், பாட்டோட முடிஞ்சிருவான். இந்த பழக்கத்தை நிப்பாட்ட முடியுமா? முயற்சி பண்ணி பார்ப்போங்கிறியா? அப்படி இல்லை. இந்த விஷயத்தால உங்களுக்கு பாதிப்பு வருமானு நான் பார்க்கிறேன். கொஞ்சம் கண்ண மூடி என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னொரு 3 மாதத்துல இந்த பழக்கத்திலிருந்து நீங்க விடுதலை ஆயிருவீங்க. கவலைப்பட வேண்டாம். இப்ப இருக்கிற பிசினஸை நல்ல டெவலப்மெண்ட் பண்ணித்தாரேன். அடித்தனதா இனி ஒரு எக்ஸ்போர்ட் சொந்தமான ஒரு பிசினஸ் உங்களுக்கு வரப்போகுது. அதையும் ஜெயிச்சு புதிய தொடர்புகளை கொடுத்து உங்களை புனிதமா வாழ வைக்க வெற்றியாகும் மகனே. அந்த வழக்குடைய கேஸ்கட் நம்பரை என்கிட்ட தந்தா நான் ஜெயிப்பேன். பக்கத்துல வரணும். வாப்பா. இவன் பேசி எல்லாத்தையும் சமாளிச்சிருவான். நல்லா இருக்கான். இந்தாமா சகல சௌபாக்கியத்தோடு வாழ்க வாழ்க. கண்ண முடி. வச்சது உண்மை, அதை தீர்த்து தாரேன். தெளிவாக சென்று வரல வெற்றியோடு இருக்கிறார். நல்லா வராம காத்துருவோம். ஏன் கவலைப்படுறேன்? அடுத்த சந்திப்புல அதுக்கு விடை கொடுத்துருவோம். ஐஸ்வர்யமா இருப்பாங்க. ஒருத்தன் ஐஏஎஸ் பிடிப்பான். போங்க. அதே சென்னை மாநகர் வாழ்க்கையில் ஒரு தெளிந்த முன்னேற்றம் வேண்டும். என் பிள்ளை சிஏ படிச்சு முன்னேறணும்னு காட்டு வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு முறை கண்ணாடியை கழிச்சு வாழ்ந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அளவான வாழ்வை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்.
அதே மாதிரி வீட்டுக்குள்ள சிவபெருமானுடைய ஒளி வீசிய ஒரு கதிரொளி உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு. நீ பெத்த பிள்ளைக்கு இந்த வருஷத்துல 2025க்குள்ள கல்வியை வெற்றியாக்கி கொடுக்குறேன். ஒரு சொத்து சொந்தமான பிரச்சனையும் வில்லங்கமும் இருக்கு, அதை தெளிவாக்கி உனக்கு உரிமைப்படுத்தி தாரேன். இந்தா மகனே, எல்லா நலவும் பெற்று ஆனந்தமா இருப்ப. வெற்றி கண்ணாடியாகும். கர்மசாமி, சென்னை மாநகர் ஒரு பெண்ணடியாள் தன் வாழ்க்கையை பற்றி மனநொந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாள். என்ன விஷயம்? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன மனநொந்து? அந்த மாலை பாருங்கள் எண்ணினாரும் தவத்தோனை எம்பிய சொல் மருவத்தில் எரிவேன் பாய்ந்து புண்ணிலா பெருங்குடையில் கணன் உடைந்தார் என செவியில் புகுதலோடும் எழுதுது. எதுக்கு? இன்னொரு தர கால வந்துவாங்க. உள்ளிலாவிய துயரம் பிடித்துந்த ஆறுயிர் நின்று ஊத்தலாட கண்டிலான் வெற்றி இழந்தான் என உடன்றான் கடும் துயர காலவேலான். வரலாம். உங்களுடைய மண்ணுமனையை போய் பார்த்தேன். அந்த மண்ணுக்கு தேவையான பட்டாவுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. உண்மையா? டிபார்ட்மெண்ட்ல போய் அனுசரிக்கும் பொழுது காலங்கள் ஓடுச்சே தவிர உங்களுக்கு தெளிவான ரெக்கார்ட்ஸ் கிடைக்கல. அதனால இது நீதிமன்றம் வரை போகுமோங்கிற ஒரு குழப்பமும் மனவேதனையும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது வித்து தந்துட்டா போதுமா? இதுக்கிடையில உன்னுடைய உடல்நிலையை பத்தி கடினமான ஒரு சிந்தனையும் கற்பனையும் மாயையும் ஓடுகிறது. உன்னுடைய ஹீமோகுளோபின் சர்க்குலேஷன் சரியில்லை. அதை பத்தி என்னைக்கா கவலைப்பட்டதுண்ட? கவலைப்படுகிறாய். அதை தெளிவாக்கி உன்னை ஆரோக்கியமா வாழ வச்சிருவோம். ஆயுளுக்கு கண்டவில்லை, புனிதமாக இருப்பாள். கால் ஒன்று வரலாம். இந்த இடத்தை எப்ப வித்துடலாம் கருப்பசாமி? யாராவது வராங்களா? சினிமா துறையை சார்ந்த ஒருவர் வந்து அந்த இடத்தை வாங்குவார். சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர் வந்து வாங்குவார். சர்வ வல்லமை படைத்தவர். அதனால டாக்குமெண்ட்டை பத்தி கவலை இல்லை, வித்து தந்துடுறேன். ஆவணிக்குள் இடம் பெறுவாய். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாரு. நல்லாரு. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அல்லவா? அந்த உள்ளத்தை கொஞ்சம் அமுக்கணும். கண்ணை மூடு பார்ப்போம். அண்ணனார பிரச்சனை இல்ல, அண்ணன் பொண்டாட்டியாரத்தான். என்னடா அவ மரத்தை மாத்திடுவோம். போ, நல்லா இருக்கு. ஒற்றுமையா இருங்க, உயர்ந்து இருங்க. நல்லா இருக்கு மகளே, ஐஸ்வர்யமா இரு. ஓ